தனது சிறிய கிராமத்தில் அழகிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள் மாலா. அவளுடைய கனவு ஒரு பெரிய ஆசிரியராகி குழந்தைகளுக்கு கல்வி கொடுப்பது. தந்தையின் ஆதரவுடன் பள்ளிக்கூடம் முடித்த பிறகு கல்லூரியில் சேர வேண்டும் என்று தீர்மானித்தாள். ஆனால் மாலாவின் குடும்பம் மிகுந்த பொருளாதார சிக்கலுக்கள் மோகிக்கின்றது. தந்தை வேலை தேடி பல இடங்களில் தெரிந்து வந்தாலும் நிலைமை சிறிதும் மாறவில்லை. ஒரு நாள் மாலாவிற்கு திருமணத்தை பற்றி தந்தை பேசினார். அவள் எதிர்த்து, நான் முதலில் படிக்க வேண்டும், அப்புறம் திருமணம் என்றாள். கிராமத்தில் பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சூழலில் மாலாவின் ஆசை அவளுடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பிடிக்கவில்லை. சில மாதங்களில் அவரது திருமணம் கட்டாயமாக நடத்தப்பட்டது. திருமணத்திற்கு பிறகு மாலா தனது கனவுகளை மறந்து கணவனின் வீட்டில் அடிமையான வாழ்க்கை வாழத் தொடங்கினாள். அவர்களின் மனைவி என்பது ஒரு வேலைக்காரியாகவே பார்க்கப்பட்டார். ஒரு நாள் மாலா தனது பழைய புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு படிக்க முயன்ற போது கணவன் அவளுடைய புஸ்தகங்களை கிழித்து